நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஊர்லயும் ஒரு பேச்சு இருக்கு. சில வீடுகள் என்னைக்குமே காலியா இருக்காதுன்னு. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அங்க இருக்குமா. சுத்தமா காரணமே இல்லாம உங்களை சுத்தி சில விஷயங்கள் நடந்தா அதை சும்மா விட்டுறாதீங்க. அதுல சில சமயம் ஒரு சிக்னலா கூட இருக்கலாம். உங்க வீட்டு கடிகாரம் காரணமே இல்லாம அடிக்கடி ஒரே டைம்ல நிக்குதா, அது வெறும் ரிப்பேர் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு எனர்ஜி அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. உங்க பெட் அனிமல்ஸ் திடீர்னு ஒரு இடத்துல உறைஞ்சு போய் நின்னு அந்த பக்கம் யாருமே இல்லாதப்பவும் எதையோ வெறிச்சு பார்த்தா, இல்ல அந்த ரூம்குள்ள போகவே பயந்துச்சுன்னா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அதுங்க பாக்குதுங்கன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு பெர்ஃப்யூம் வாசம், இல்ல ஏதோ ஒரு அழுகின மாதிரி ஒரு கெட்ட வாடை எங்க இருந்து வருதுன்னே தெரியாம வந்துட்டு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போகுதா, அது ஒரு நோட்டீஸ் மாதிரி. நானும் இங்கதான் இருக்கேன்னு யாரோ சொல்ற மாதிரி. உங்க கனவுல அடிக்கடி முகம் தெரியாத ஒரு உருவம் வந்தா அது வெறும் கனவு மட்டும் இல்ல, அது உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிழலா கூட இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தா உங்க மனசு சொல்றத கேளுங்க. ஏன்னா சில கண்ணாடிங்க வெறும் முகம் பார்க்க மட்டும் இல்ல, அது ஒரு வாசலா கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும்னு தான் தோணும். ஆனா அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாதப்போதான் அந்த பயம் ஆரம்பிக்குது. நீங்க இப்ப இந்த ரூம்ல தனியா தான் இருக்கீங்களா? ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.